ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நிவேதா. நான் கனரா பேங்க் கிளர்க் அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் 2023 ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். ஒரு 3 to 4 months பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு ஸ்பீட் டெஸ்ட்லாம் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூட்டோட ஹெல்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு பர்சனலாக என்னால் கோப்பப் பண்ண முடியல. இன்ஸ்டிடியூட்டோட கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்ததுனால புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ மெயின்ஸுக்கு நான் செல்ஃப் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா, யூடியூப் சேனல்ஸில் ரேண்டமாக வீடியோஸ் பார்ப்பேன். மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் டைப் பண்ணி ரேண்டமாக சால்வ் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஒரு பிடிஎஃப்ஸ் கிடச்சா அது சால்வ் பண்ணி பார்ப்பேன். கைட்லையில் செக்ஷனல் மார்க் எடுத்து ரிவ்யூ பார்ப்பேன். அப்புறம் ஃபுல் மார்க் எடுத்து ரிவ்யூ பார்ப்பேன். ரிவ்யூ பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஸ்டார்டிங்கில் ரிவ்யூலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் மார்க் எடுப்பேன், ஸ்கோர் கம்மியாக வரும், அப்படியே ஆங்ஷியஸ் ஆயிடுவேன். ரிவ்யூ பார்க்காம நெக்ஸ்ட் மார்க் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது ஆக்சுவலாக தப்பு. நம்ம ரிவ்யூ பார்த்தா தான் நம்மளால் போக போக நம்ம மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் ப்ராப்பராக கொஷின் செலக்ட் பண்ணாமல் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ சில எக்ஸாம்ஸில் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம கொஷின்ஸ் சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த எக்ஸாமோட ஃப்ளோ நமக்கு இருக்கும். இப்போ டஃப்பாக ஏதாவது ஒரு கொஷினில் உட்காந்துட்டோம்னா டக்குன்னு யோசிக்காமல் டக்குன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். இதெல்லாம் நான் மார்க் போட போட அனலைஸ் பண்ண தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆப்டிலையும் இங்கிலீஷ்லேயும் ஓரளவுக்கு நான் போடுவேன். பட் ரீசனிங் வந்து எனக்கு அதுதான் அந்த ஃப்ளோ பொறுத்து. சம்டைம்ஸ் தப்பான பசிலில் உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸின்னு நினச்சி போவேன். பட் ஆனால் அது சுத்த விட்டுரும், ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ஸ்கிப் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாலுமே என்னால் அட்டெம்ப்ட் அவ்வளோவா கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் அட்டெம்ப்ட்ஸ் குறைஞ்சிரும். ஸோ ரீசனிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. நான் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொஞ்சம் வீக்கு தான். நான் வந்து இப்போ நிறையா படிச்சுட்டு மெமரைஸ் பண்ணிட்டு போனேன்னா கண்டிப்பாக அங்கே மறந்துடுவேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாமுக்கு ஒரு 4 weeksக்கு முன்னாடி ரேண்டமாக யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மந்த்லி வீடியோஸ் நிறையா சேனல் போடுவாங்க. ஆலிவ் போர்ட் போடுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டட், அதுக்கப்புறம் பரிச்சம் கிளாஸஸ், அதுக்கப்புறம் கபில் சாரோட பேங்கிங் நியூஸு, இந்த மாதிரி அப்புறம் அஃபேர்ஸ் கிளோடோட வீக்லி பிடிஎஃப், அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை கவர் பண்ணிட்டு போவேன். நான் ஏன் சிஏ வந்து டெய்லி படிக்காமல் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போகிறேன்னா, நான் மற்ற செக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அதனால் சிஏ வந்து நான் வீக்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்குன்றதை பார்த்து அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு சில செக்ஷன்ஸ் வீக்காக இருந்தோன்னா அப்படியே விட்டுறாதீங்க. நம்மளால் ஓரளவுக்கு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஎன் பேங்கர்ஸ் சாரோட சேனல் வந்து எனக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அண்ட் ஷிஃப்ட் அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் போடுவார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடுவார். அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அது வந்து இப்போ யூபிஐ எல்பிஓவில் தான் பெரிய இம்பேக்ட் எனக்கு காமிச்சது. அந்த எக்ஸாம் நமக்கு ஃபஸ்ட் டைம் வருது. அதனால நமக்கு வந்து கட் ஆஃபோ இல்லை அதோட சேஃப் அட்டம்ஸ் எதுவுமே ஐடியா அவ்வளோவா இருக்காது. பட் சார் வந்து ஒரு ஷிஃப்ட் வைஸ் ஒரு அனலிசிஸ் வீடியோ போட்டார். அதில் சேஃப் அட்டம்ஸ்லாம் பார்த்து அதை பார்த்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேங்கிங் அவேர்னஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துச்சு. அப்புறம் சார்கிட்ட தான் இன்டர்வியூக்கு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். சார் வந்து பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் பத்தாது, மற்றதெல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ஸோ நிறையா அவரோட இன்டர்வியூ வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தேன். அப்புறம் சார்கிட்ட மார்க் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டேன். அவரோட கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போது நான் இந்த 1.5 yearsல எப்படி என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கிறனால, ப்ளஸ் வந்து ப்ராப்பராக அந்த எக்ஸாம் ஃப்ளோ இருந்ததால் மட்டும்தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ சீனியர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நிறையா மென்டார்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஆஸ்பிரன்ஸோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ 1 or 2 marksல மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக இந்த இயர் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த இயர் வந்து உங்களுக்கானதுன்னு நினச்சி படிங்க. எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே உங்கள் மைண்டுக்குள்ளே போக விடாமல் நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இயர் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக திஸ் இயர் வில் பி யோர்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.